ஹாய், வணக்கம் மக்களே. வெல்கம் டு ஐவன் ஸ்போர்ட்ஸின் ஆடுகளம் பாட்காஸ்ட். இன்னைக்கு நம்ம குளத்தூர்ல இருக்கிற ஸ்பிட்ஃபயர் கிக் பாக்ஸிங் அகாடமியில் தான் இருக்கோம். ரீசென்ட்லி டெல்லியில் நடந்த 5th இந்தியா ஓப்பன் இன்டர்நேஷனல் கிக் பாக்ஸிங் கப் 2026ல நம்ம தமிழ்நாடு பிளேயர்ஸ் பயங்கரமாக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்க தான் நம்ம கூட இன்னைக்கு ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு அமெச்சூர் கிக் பாக்ஸிங் அசோசியேஷனோட செக்ரட்டரி திரு சுரேஷ் பாபுவும் நம்ம கூட இருக்காரு. வணக்கம் சார், வெல்கம் டு த ஷோ. ஹாய் பிளேயர்ஸ், ஹவ் யூ? ஸோ எல்லாரும் சின்ன இன்ட்ரோ கொடுங்க உங்களை பற்றி. ஸோ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். என் பேர் அஸ்வின். நான் வேல்மா வித்யாசரம் கூடுவாஞ்சேரி பிரான்ச்சில் இருக்க ஸ்கூலில் படிக்கிறேன். நான் -63 ஓசி கேட்டகரியில் பர்ஃபார்ம் பண்ணி 0.5ல் பிரான்ஸ் மெடலும் அப்புறம் கிக்லைட்டில் கோல்டு மெடலும் வின் பண்ணோம். Hello, my name is Bernice Janita. I'm studying in Godson Public School. I'm 4th standard. In Kicklight, I got bronze medal. In 0.5, I didn't get medal. என் பேர் ஜெயநித்தன். நான் 4th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். வேலம்மாள் வித்யாலயா மேலையனம்பாக்கம் ஸ்கூலில் 0.5 அப்புறம் கிக்லைட்டில் பண்ணேன். ஒரு கோல்டு ஒரு சில்வர் அச்சீவ் பண்ணேன். ஹலோ எவ்ரிவன், என் பேர் தீபலக்ஷ்மி. நான் கிரைஸ்ட் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் சென்னைக்குப்பம் பூந்தமல்லியில் படிக்கிறேன். 2 ஈவெண்ட் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தேன், கிக்லைட் அண்ட் லைட் கான்டாக்ட். -50 ஜூனியர் ஃபீமேல் கேட்டகரியில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தேன். அண்ட் 2 ஈவெண்ட்லேயும் நான் கோல்டு மெடல் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். நான் ஸ்ரீராம். நான் காட்சி மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் படிக்கிறேன். நான் 2 ஈவெண்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணேன், கிக்லைட்டில் பிரான்ஸ், லைட்டில் பிரான்ஸ். Hello, my name is Freya. I am studying in Godson Public School, 2nd standard. In 0.5, I got silver medal. ஹலோ, என் பேர் எஸ்டிமித்திகா. நான் சென்ட் ஜான்ஸ் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் பாபா நகரில் படிக்கிறேன். நான் 2 ஈவெண்ட் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தேன். ஓசி ஃபீமேலில் +65 கேட்டகரி நான் 2 சில்வர் மெடல் ப்ளேஸ் பண்ணேன். சார், இப்போ நீங்கள் சொல்லுங்கள். ஸோ இந்த ரீசெண்ட் நடந்த இந்தியா ஓப்பனை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா? சார், என்னோடய பேர் சி சுரேஷ் பாபு. நான் ஜெனரல் செக்ரட்டரி அண்ட் டெக்னிக்கல் சேர்மன் தமிழ்நாடு ஸ்டேட் கிக் பாக்ஸ் அசோசியேஷன், சீஃப் கோச் வாக் அண்ட் கிக் பாக்ஸிங் ஃபெடரேஷன். ஸோ இன்றைக்கி நம்ம 5th இந்தியன் ஓப்பன் இன்டர்நேஷனல் கிக் பாக்ஸிங் கப் 2026 February 4th to 8th கேடி ஜாதவ் இண்டோர் ஸ்டேடியம் டெல்லியில் நடந்தது. ஸோ இதில் பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்லி 8 கண்ட்ரீஸ் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க ஓவரால் அதர் கண்ட்ரீஸ்லேருந்து. இதில் பார்த்திங்கன்னா இந்தியாவிலேருந்து பர்டிகுலர்லி ஆல்மோஸ்ட் 30 ஸ்டேட்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. ஸோ இதில் நம்ம தமிழ்நாடு ஸ்டேட் பிளேயர்ஸ் பார்த்திங்கன்னா 51 பிளேயர்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. ஸோ இதில் ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்லி 37 மேல் பிளேயர்ஸ் அண்ட் ரிமைனிங் 18 ஃபீமேல் பிளேயர்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. ஸோ இந்த ஈவெண்ட்டில் நம்ம பிளேயர்ஸோட பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்தது. அதே நேரத்தில் தமிழ்நாடு டீம் ஓவராலாக 26 கோல்டு, அகைன் 23 சில்வர், அகைன் 18 பிரான்ஸ். ஸோ ஓவராலாக 67 மெடல்ஸ் வின் பண்ணியிருக்காங்க. that's great achievement, sir. 67 medals. Thank you sir. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த 5th இந்தியன் ஓப்பன் இன்டர்நேஷனல் கப்ஸ் ஈவெண்ட் பார்த்தீங்கன்னா இட்ஸ் செலெக்ஷன் ட்ரையல்ஸ். ஸோ இந்த இயர் நமக்கு அப்கமிங் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு கப்ஸ் இருக்குது, ஏஷியன் கிக் பாக்ஸிங் சாம்பியன்ஷிப் சீனியர்ஸ் இருக்குது, அதுக்கடுத்து ஏஷியன் இண்டோர் கேம்ஸ் இருக்குது. ஸோ இந்த ஈவெண்ட்டில் நம்ம பிளேயர்ஸுக்கான செலெக்ஷன் ட்ரையல்ஸ் இது. அதே நேரத்தில் இந்த இயர் பர்டிகுலர்லி வி ஹேவ் வேர்ல்டு யூத் கிக் பாக்ஸிங் சாம்பியன்ஷிப் 2026 இன் இட்டாலி, ஜெசலோ, இந்த மந்த் ஆஃப் ஆகஸ்ட் to செப்டம்பர். ஸோ இங்கே எல்லாருமே இட்டாலி போகிறாங்க. நெக்ஸ்ட்டு இட்டாலிக்கு போகிறாங்க, அகைன் வேர்ல்டு கப்ஸ் போகிறாங்க, அகைன் ஏஷியன் சாம்பியன்ஷிப், ஏஷியன் இண்டோர் கேம்ஸ். ஸோ ஆல்மோஸ்ட் லைக் நம்ம இந்த சில்ட்ரன் கேட்டகரி, யங்கர் கேடட்ஸ், ஓல்டர் கேடட்ஸ், அகைன் ஜூனியர் அண்ட் சீனியர். ஸோ ஆல்மோஸ்ட் எல்லா கேட்டகரியிலுமே நம்ம பிளேயர்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணி மெடல் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்டேஜ் 1 கிளியர் பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்டேஜ் 2 அப்கமிங் இன்டர்நேஷனல் ட்ரைனிங் கேம்ப் இருக்குது. அதுக்கடுத்து ஆஸ் யூஷுவல் நேஷனல்ஸ், இந்த இயரான அஃபிஷியல் நேஷனல் சாம்பியன்ஷிப் இருக்குது. ஸோ அதை பார்ட்டிசிபேட் பண்ணி அதை வின் பண்ணதுக்கப்புறமா தே வில் பி கெட்டிங் த்ரூ. ஓகே, நீங்கள் சொல்லும் போதே பயங்கரமாக இருக்குது. ஏன்னா இவ்வளோ சின்ன வயசுல இவ்வளோ அச்சீவ்மெண்ட் பண்ணுறது ஒரு பெரிய விஷயம் சார். அண்ட் இப்போ நேஷனல் இல்லாமல் அடுத்து இன்டர்நேஷனல் ஸ்டேஜில் போகிறாங்கன்னா அவங்க எல்லாருக்குமே ஒரு ஹேட்ஸ் ஆஃப் தான் நான் சொல்ல முடியும் நான். ஸோ இப்போ இந்தியாவிலையும் சரி தமிழ்நாட்டிலையும் சரி இந்த கிக் பாக்ஸிங் எந்த அளவுக்கு டெவலப் ஆயிருக்கு சார்? ஸோ இன்றைக்கி இந்தியாவில் கிக் பாக்ஸிங் ஆல்மோஸ்ட் டெவலப் ஆயிருக்கு. அதே நேரத்தில் தமிழ்நாடு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 3 இயர்ஸில் தமிழ்நாடு டீம் ஓவரால் சாம்பியன்ஷிப் ட்ராஃபி வின் பண்ணியிருக்கோம். அதாவது இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 21-20ல் பார்த்தீங்கன்னா வி ஆர் நாட் இன் டு தட் டாப் 3. பட் என்னென்னா 22, 23, 24, 25ல பார்த்தீங்கன்னா கன்சிஸ்டன்சியாக தமிழ்நாடு டீம் பெர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கு. இந்த வருஷம் நம்ம ரீசென்ட்லி சென்னையில் நம்ம நேஷனல்ஸ் கண்டக்ட் பண்ணோம். இதில் சில்ட்ரன் கேட்டகரியில் வி ஹேவ் வான் த ஓவரால் சாம்பியன்ஷிப் ட்ராஃபி. அதே நேரத்தில் கேடட் அண்ட் யங்கர் கேடட்ஸ்லையுமே பார்த்தீங்கன்னா நம்ம ஓவரால் செகண்ட் அடிச்சிருக்கோம். சீனியரில் 3rd பொசிஷன் வச்சுருக்கோம். லாஸ்ட் இயர் ஜூனியரில் ஓவரால் சாம்பியன்ஷிப் ட்ராஃபி வின் பண்ணியிருக்கோம். ஸோ கன்சிஸ்டன்ஸாக பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு டீமோட பர்ஃபார்மன்ஸ் பீக் லெவலில் இருக்குது. ஸோ இப்போ பிளேயர்ஸ்ட்டை கேட்பாங்க கேம்ஸ் எப்படி இருந்தது? ஸோ இந்த மேட்ச்சில் உங்களுக்கு எந்த அளவுக்கு காம்படிஷன் இருந்தது, ட்ரைனிங் எப்படி போச்சு?
பாஸ்ட் 5 மந்த்ஸாக நான் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். ஆல்மோஸ்ட் 6 கேஜிஸ் என்னோட 68லேருந்து 63 கேட்டகரி வரத்துக்கு ஆல்மோஸ்ட் 6 கேஜிஸ் நான் வெயிட் லாஸ் பண்ணி அப்புறம் இந்த கேட்டகரியில் ஃபைட் பண்ணி பாயிண்ட் ஃபைட்டில் வந்து ப்ரான்ஸ் மெடலும் கிக்லைட்டில் வந்து கோல்டு மெடலும் அச்சீவ் பண்ணேன். ஸோ ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்து நீங்கள் வின் பண்ணியிருக்கீங்க தெரியுது உங்களதுலேருந்து. ஸோ இப்போ நீங்கள் சொல்லுங்கள். The training was hard, but I went through it. For past 1.5 months, I've been practicing. I didn't do any weight loss, but I did the competition in point fight. I did minus 37 kg, and in kick light I did plus 36 kg. And in kick light I won bronze. பாஸ்ட் 3 மந்த்ஸாக ப்ராக்டிஸ் பண்ணதில் 3 கேஜிஸ் குறைச்சேன். -37 கேஜியில் பண்ணேன். லைக் கான்டெக்டில் பார்த்தீங்கன்னா ஒரு கோல்டு, கிக்லைட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு சில்வர் வின் பண்ணேன். ஸோ உங்களுக்கு யார் டஃபான ஆப்போனண்ட் ஸ்பேரிங்கில் யார் டஃப் கொடுத்தா ரொம்ப? கண்டிப்பாக இங்கே ஸ்பேர் பண்ணியிருப்பீங்கல்ல. ஸோ நீங்கள் அடி வாங்கினீங்களா நீங்கள் அடி கொடுத்தீங்களா? ரெண்டுமே. ஸோ அது ரெக்கவரி எந்த அளவுக்கு இருந்தது உங்களுக்கு? 1 days 2 daysல ஆகிடும். நான் வந்து பாஸ்ட் 4 இயர்ஸாக கிக் பாக்ஸிங் பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் இந்த ஈவெண்ட்க்கு வந்து 3 to 4 months வந்து ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பேன். டெய்லி ஈவினிங் கிளாஸ் போக வேண்டியது இருக்கும். அண்ட் நான் வந்து -50 கேட்டகரியில் பார்ட்டிசிபேட் பண்ணேன். பட் என்னோடய வெயிட் கேட்டகரி வந்து 40 தான். ஜூனியர் அப்படின்னால -50 தான் ஸ்டார்டிங்கு. ஸோ நான் வந்து என்னோட வெயிட் அதிகமாக இருக்கவங்க கூட தான் போடுற மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து டஃப்பாக இருக்கும். என்னோட ஹைட்டாக தான் வருவாங்க. நான் வந்து ஷார்ட்டாக இருப்பேன் கொஞ்சம். ஸோ எனக்கு கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். ஹைட்டாக வருவாங்க ஆப்பனன்ட்ஸ். நான் கஷ்டப்பட்டு ஜெயிக்க வேண்டியதாக இருக்கும். சூப்பர். நான் 3 இயர்ஸாக கிக் பாக்ஸிங் பண்ணுறேன். இந்த சாம்பியன்ஷிப்காக நான் 3 மந்த்ஸாக கிளாஸ்க்கு வந்தேன். மார்னிங் அண்ட் ஈவினிங். ரொம்ப எனக்கு டஃப்பான இதுனா ஒர்க் அவுட்ஸ். ஆமாம், டயர்டாக இருக்கும். ஏன்னா வாட்சிங் கிளாஸ் ஸ்கூலும் அதுலேயே ரொம்ப டயர்டாக இருக்கும் எனக்கு. அதனால் பண்ண முடியாது ஒரு மாதிரி. ஓகே. ஸோ உங்களுக்கு எது ரொம்ப டஃப்பாக இருந்தது ட்ரைனிங்கில்? ஸ்பேரிங். ஸோ யார் உங்களுக்கு ஸ்பேரிங்கில் வருவாங்க? நீங்கள் அடிப்பீங்களா இல்லை அவங்க உங்கள்கிட்ட அவங்க அடிப்பாங்களா? போத். எது ஜாஸ்தியாக நடந்துச்சு? I got beatings. You got beatings. So what do you learn from the beatings? To be fast, speed, and to not get beaten. ஸோ நான் வந்து பாஸ்ட் 4 இயர்ஸாக கிக் பாக்ஸிங் பண்ணிகிட்ருக்கேன். இந்த சாம்பியன்ஷிப்காக நான் கொஞ்சம் நல்ல ட்ரைனிங் பண்ணிகிட்ருந்தேன். ஸோ என் கிளாஸில் என் கூட ப்ராக்டிஸ் பண்ணுறவங்க எல்லாருமே வந்து என் ஏஜ் கேட்டகரியும் கிடையாது. அதே மாதிரி எல்லாருமே மேல் ஃபைட்டர்ஸ் தான் இருப்பாங்க. ஸோ என் கேட்டகரிக்கு ஃபைட் பண்ணணுன்னா ஒரு 3 பேர் சேர்ந்து 3 vs 1 அந்த மாதிரி தான் நாங்கள் ஃபைட் பண்ணுவோம். என் ஏஜுக்கு ஏற்ற பசங்க கிடையாது, என் கூட ஃபீமேல் ஃபைட்டர்ஸும் கிடையாது. ஸோ இவங்க கூடலாம் ஸ்பேரிங் பண்ணி இப்போ ஒரு சைட்லேருந்து இவங்க வராங்கன்னா இன்னொரு சைட்லேருந்து இன்னொருத்தவங்க. ஸோ அப்போ 2 பேர் அட் அ டைமில் அடிக்கணுன்றப்போ எனக்கு அது வந்து ரொம்ப டஃப்பாக இருந்துச்சு. ஸோ 3 பேர் எப்படி அட் அ டைமில் அடிக்கிறது அப்படின்றது வந்து ஒரு டஃப்பாக இருந்துச்சு. அதே மாதிரி அந்த இடத்துல போனப்போ வார்ம் அப் சீக்கிரமாக ஆகலை. ஸோ அது ரொம்ப டஃப்பாக இருந்துச்சு. ஸோ இப்போ 3-on-1 நீங்கள் பண்ணிட்டு அங்கே 1-on-1 பண்ணீங்க. ரொம்ப ஈஸியாக இருந்திருக்குமே உங்களுக்கு? ஆனால் ரொம்ப ஈஸி இல்லை. பட் அங்கே ஸ்டாமினா இல்லை. நம்ம சென்னை டெம்பரேச்சர் வேறு, அங்கே டெம்பரேச்சர் வேறுன்றதுனால அந்த 2 minutes ஃபைட் பண்ணுறதே ரொம்ப டஃப்பாக இருந்தது. பட் நான் வந்து 2 சில்வர் மெடல் ப்ளேஸ் பண்ணேன். ஸோ அந்த கிளைமேட்டு இஷ்யூவை நீங்கள் எப்படி ஓவர் கம் பண்ணீங்க? ஸோ இப்போ எங்கள் ஃபைட் வந்து ஒரு 10 ஃபைட் கடுத்து வரப்போதுனா நாங்கள் வந்து அந்த 10 ஃபைட் முன்னாடியே வார்ம் அப் பண்ண வார்ம் அப் பேடிங் இதெல்லாம் பண்ணால் தான் எங்களால் அந்த ஃபஸ்ட்டு ரவுண்டே வந்துட்டு சர்வை பண்ண முடியும். அந்த ஃபஸ்ட்டு ரவுண்டில் தான் எங்களுக்கு வார்ம் அப்பே ஆகும். அந்த செகண்ட் ரவுண்ட் தான் நாங்கள் ஃபைட்டே பண்ணுவோம். அந்த மாதிரி. சூப்பர். அஸ் எ கோச் அண்ட் அசோசியேட் செக்ரட்டரியா இந்த ஈவெண்ட்டை பற்றின உங்கள் அசஸ்மெண்ட் என்ன சார்? எப்படி ப்ரிப்பரேஷன் இருந்தது? ஆர்கனைஸ் எப்படி இருந்தது? ஸோ மற்ற கண்டிஷன்லேருந்து எந்த அளவுக்கு அடாப்ட் ஆனாங்க? கிளைமேட் வைஸ் எவ்வளோ சேலஞ்சிங்காக இருந்தது? ஸோ இந்த ஈவெண்ட் வந்து பார்த்திங்கன்னா பர்டிகுலர் 5th எடிஷன் ஆக்சுவலி. ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் வந்து செலெக்ஷன் ட்ரையல்ஸ் இருக்குது. அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து நமக்கு இன்டர்நேஷனல் ப்ரைஸோட பார்ட்டிசிபேஷனும் இருக்குது. இதில் வந்து மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்லி வந்து நம்ம நேஷனல் எலைட் பிளேயர்ஸ், அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ்டு ஃபைட்டர்ஸ் ஃப்ரம் அதர் கண்ட்ரீஸ். ஸோ இது பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடியவங்களே வந்து பார்த்திங்கன்னா சேலஞ்சிங்காக தான் இருக்கும். ஸோ இந்த கேமுக்கு வந்து நம்ம தமிழ்நாடு டீம் எப்படி ப்ரிப்பேர் பண்ணியிருந்தோன்னா, ஸோ ஆல்மோஸ்ட் லைக் நம்ம 2 to 3 இயர்ஸில் வந்து யாரெல்லாம் நேஷனல் மெடல் வின்னர்ஸ் இருக்காங்க, அதே நேரத்தில் நம்ம தமிழ்நாடு பிளேயர்ஸோட இன்டர்நேஷனல் மெடல் வின்னர்ஸ் யார் இருக்காங்களோ அந்த டீமை தான் நம்ம இந்த ஈவெண்ட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணுவோம். ஏன்னா நமக்கு தெரியும் கம்ப்ளீட்லி வந்து இந்த காம்படிஷன் டஃப்பாக இருக்கும். அதே நேரத்தில் வந்து நமக்கு இந்த இம்பார்ட்டண்ட் செலெக்ஷன் ட்ரையல்ஸும் இருக்குது. ஸோ இதுக்கு வந்து தமிழ்நாடு டீமுக்கு வந்து ப்ரிப்பரேஷனுமே நல்லா பண்ணியிருந்தோம். அதே நேரத்தில் இவங்களுக்கான கோச்சஸ், தமிழ்நாடு டீமுக்கான கோச்சஸ் வந்து லைக் அந்த ஒரு ஈவெண்ட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கும் அந்த டைமில் ஆன் ஸ்பாட்டில் வந்து எப்படி இவங்களோட மைண்டை வந்து நமக்கு ஈவெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுறது, ஆப்போனண்ட் எப்படி டஃப்பாக இருப்பாங்க, அந்த ஆப்போனண்ட் எப்படி டேக்கிள் பண்ணி, ஏன்னா ஒரு ஸ்டேஜ் இருக்குது லைக் ப்ரீ குவாலிஃபிகேஷன் ரவுண்ட், அகைன் குவாலிஃபிகேஷன் ரவுண்ட், அகைன் குவார்டர் ஃபைனல், செமிஃபைனல், ஃபைனல்ஸ். ஸோ ஒரு பிளேயருமே வந்து ஃபைனல்ஸ் வரணும்னா கம்ப்ளீட்லி தே ஹவ் டு வின் 4 fights.
ஸோ இதை வின் பண்ணி அந்த 5th ஃபைனல்ஸ் வரும்போது ஸோ இட்ஸ் ஆல்மோஸ்ட் டஃப் தான். அதே நேரத்தில் இவங்களுக்கு அந்த 4 days ஆஃப் காம்படிஷன், ஸோ Day 1, Day 2, Day 3, Day 4, ஸோ ஃபைனல்ஸ் வரும்போது அவங்களுக்குமே வந்து டிஃப்ரெண்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அதே நேரத்தில் அப்கமிங் இன்டர்நேஷ்னல் ஈவெண்ட்ஸுக்குமே இவங்க ப்ரிப்பேர் ஆகுறாங்க. ஸோ இது வந்து நம்ம தமிழ் பிளேயர்ஸுக்கு வந்து தே ஆர் வெல் ட்ரைன்ட் அண்ட் வெல் நாலேஜ் இருக்குது. இன்டர்நேஷனல் பிளேயர் கூட காம்படிஷன் வந்து இவங்க நிறைய நாலேஜ் வந்திருக்கும் கண்டிப்பாக. ஸோ ஏன்னா மற்றவங்களோட ஸ்ட்ரென்த்தும் நம்மளோட ஸ்ட்ரென்த்து டிஃப்ரென்ஸ் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதே நேரத்தில் இதில் ஒரு டிஃப்ரென்ஸ் இன்னொன்று என்னென்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ அவங்க பேசுனாங்க லைக் வந்து அவங்க வந்து லாஸ்ட் இயர் வந்து சில்ட்ரன் கேட்டகரி, அதாவது 25 வந்து சில்ட்ரன் கேட்டகரி. ஆனால் இப்போ கிக் பாக்ஸிங் ஸ்போர்ட்டில் என்ன ரூல்னா நமக்கு வந்து மந்த் வைஸ் கிடையாது கால்குலேஷன். Jan 1 ஸ்டார்ட் ஆனாலே வந்து இயர் ஸ்டார்ட்ஸ். ஸோ இப்போ இவங்க என்னென்னா சில பேர் சில்ட்ரன்லேருந்து யங்கர் கேட்டகரி வருவாங்க. அப்போ டக்குன்னு ஒரு அப்டேட் ஆன மாதிரி இருக்குமே சார். ஆமாம், இது 3 years வந்து அப்படியே உங்களுக்கு அப்லோட் ஆகிடும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அவங்க வந்து 7, 8, 9 லாஸ்ட் இயர், இப்போ வந்து 10, 11, 12 போயிடுவாங்க. இப்போ இவங்க ஃபைட்டர்ஸ் எல்லாமே 10, 11, 12 இருப்பாங்க. ஸோ இது எல்லாருக்குமே ஒருத்தருக்குமே இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. இப்போ சில பேர் 13, 14, 15 போயிருப்பாங்க. ஸோ கிக் பாக்ஸிங் ஸ்போர்ட்டில் வந்து இந்த ஒரு இம்பார்ட்டண்ட் அப்டேட் இருக்குது. ஸோ அந்த ஏஜ் கேட்டகரி இது எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரில. ஏன்னா இது ஒரு டிஃப்ரென்ஸ், பயங்கர டிஃப்ரென்ஸ். மற்ற கேம்ஸ்க்கு கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் இந்த அப்கிரேட் பயங்கரமாக இருக்குது. ஆமாம் சார், இதில் வந்து நமக்கு சில்ட்ரன், யங்கர் கேடட், ஓல்டர் கேடட், ஜூனியர், சீனியர் 4 வெரைட்டி ஆஃப் கேட்டகரிஸ் இருக்குது சார். இவங்க சொல்லும்போது கிளைமேட் இஷ்யூ பயங்கரமாக இருந்தால் சொன்னாங்க. ஸோ அதை நீங்கள் எப்படி ப்ரிப்பேர் பண்ணீங்க பிஃபோர் த ஈவெண்ட்டு? சார் இது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம தமிழ்நாட்டில் ப்ராக்டிஸ் பண்ணுற டெம்பரேச்சருக்கும் நம்ம அதர் ஸ்டேட்டில் பண்ணுற டெம்பரேச்சருக்குமே வித்தியாசம் இருக்குது. ஸோ இவங்களுக்கு நாங்கள் கேம்ப்லேயே என்ன ட்ரைனிங் கொடுப்போம் அப்படின்னாச்சுன்னா, ஸோ இவங்களுக்கான வார்ம் அப் செஷன், அகைன் அந்த பேடிங் செஷன். ஸோ கோச்சஸ் வந்து கம்பல்சரி இவங்களை பேடிங் பண்ணி அதுக்கடுத்து வந்து இவங்களுக்கு ஷேடோ கிக் பாக்ஸிங்லாம் பண்ண வச்சு தான் இவங்களை அந்த ஃபைட்டுக்கு எடுத்துகிட்டு போவாங்க. ஸோ அதே நேரத்தில் வந்து நமக்கு என்னென்னா அந்த டெம்பரேச்சரில் வந்து என்னன்னா அந்த அங்கே வந்து கொஞ்சம் கோல்டு அதிகம், டெல்லியில் வந்து கோல்டு அதிகம். ஸோ அந்த கிளைமேட்டில் வந்து இவங்க பாடி அடாப்ட் ஆகிறது கஷ்டம். பட் இவங்க அந்த ஒரு ரவுண்டு ஃபேஸ் பண்ணிட்டாங்கன்னா செகண்ட் ரவுண்ட் வந்து இவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதுக்கு அடுத்த ஃபைட் வந்து இவங்க ஈஸியாக பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இது நம்ம ஸ்டேட் மட்டும் கிடையாது, சவுத்லேருந்து போகிற எல்லாருக்குமே இந்த டிஃபிகல்ட்டி இருக்கும் சார். எஸ் சார், இவ்வளோ சக்ஸஸ் வர்றதுக்கு இவங்களோட கான்ட்ரிபியூஷன் மட்டும் இருக்காது, பேரண்ட்ஸோட சப்போர்ட் முக்கியம். ஸோ இந்தியாவில் இந்த காம்பேட் ஸ்போர்ட்ஸ்க்கு ஸோ பேரண்ட்ஸோட சப்போர்ட் எந்த அளவுக்கு இருக்குது, அந்த தமிழ்நாட்டில் குறிப்பாக எந்த அளவுக்கு இருக்குது சார்? ஸோ இன்றைக்கி வந்து காம்பேட் ஸ்போர்ட்டுக்கு வந்து பேரண்ட்ஸ் வந்து நிறைய அவேர்னஸ்லேயும் இருக்காங்க. அதே நேரத்தில் வந்து அவங்களுக்குமே நிறைய நாலேஜ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி ஒரு பிளேயர்ஸ் வந்து காம்பேட் ஸ்போர்ட்டுக்கு அவங்க அனுப்புகிறாங்கன்னா 2 விஷயம். ஒன்று வந்து இன்றைக்கி இருக்கிற டே டு டே லைஃப்பில் வந்து கம்பல்சரி வந்து அவங்களுக்கு ஒரு ஃபிட்னஸ் மேண்டேட்ரி. நமக்கு ஸ்போர்ட் சூஸ் பண்ணதே வந்து டிசிப்ளின். அதுலேயும் காம்பேட் ஸ்போர்ட் வந்து டிசிப்ளின் பர்டிகுலர்லி வேணும். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா பிளேயர்ஸ்க்கான செல்ஃப் டிஃபென்ஸ், அகைன் வந்து அவங்களுக்கான செல்ஃப் கான்ஃபிடென்ஸ். இப்போ நம்ம ஒரு கேம் பண்ணுறோம், ட்ரெயின் பண்ணுறோம், இது வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஒரு ஸ்போர்ட்டுமே வந்து ஹார்ட் கோர் ட்ரைனிங் தான் கம்பல்சரி. அதேமாதிரி நீங்கள் காம்பேட் ஸ்போர்ட் பண்ணுறீங்கன்னும் போது உங்களுக்கு ஹார்ட் ட்ரைனிங்கும் இருக்கும். அதே நேரத்தில் வந்து உங்களோட மென்டல் ட்ரைனிங்குமே இதில் வந்து அடாப்ட் ஆகணும். ஸோ இது ரெண்டுமே பேஸ் பண்ணும்போது உங்களுக்கு லைக் அந்த மைண்ட் அண்ட் பாடி ரெண்டுமே டுகெதரில் தான் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி ஆகணும். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டிலையுமே வந்து நீங்கள் நிறைய வெல்கம் இருக்குது. ஸோ ஒரு டைமில் வந்து பார்த்திங்கன்னா பேரண்ட்ஸ் வந்து இந்த ஸ்போர்ட் சூஸ் பண்ணணும், அந்த ஸ்போர்ட் சூஸ் பண்ணணும்னா இருப்பாங்க, சூஸியாக இருப்பாங்க. ஏன்னா நான் என் சின்ன வயசில் அப்போ இருந்த இது வந்து கராத்தேல டேக்கோனோ எவ்வளோ தான் இருந்தது, சின்னது ரொம்ப சின்னது. ஆனால் இப்போ வந்து காம்பேட் ஸ்போர்ட்ஸ் நிறைய வந்துருச்சு. ஸோ அடிப்படுங்கிற ஒரு கன்சர்ன் வந்து பேரண்ட்ஸ்க்கு எல்லாருமே இருக்கும், கன்சர்ன். ஆனால் இவங்களுக்கு என்னென்னா இப்போ இருக்கிற பேரண்ட்ஸ் எப்படி இருக்காங்கன்னா அவங்களுக்கும் வந்து சில நாலேஜஸ் அவங்களுமே வச்சுருக்காங்க. எப்படின்னா இவங்க ட்ரெயின் பண்ண தான் வந்து அவங்களால வந்து அந்த கண்டிஷனுக்கு வர முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ட்ரைனிங் பண்ணும்போது அவங்களுக்கு எதுவும் அடிப்படாது. பட் அந்த மந்த் ஆன் மந்த் ட்ரைனிங் பண்ண அவங்களுக்கு அந்த காம்படிஷன் பேஸ் போகும்போது தான் வந்து அங்கே ஸ்பேரிங் செஷன், அகைன் வந்து செலெக்ஷன் ட்ரையல்ஸ் போகும்போது அந்த சின்ன இன்ஜுரிஸ் இருக்கும். பட் இவங்களோட கண்டிஷன்ஸ் அகைன் இவங்களோட ட்ரைனிங் பேஸ் பண்ணியே வந்து அது வந்து அடிப்படாத அளவுக்கு வந்து ப்ளஸ் சேஃப்டி எக்யூப்மெண்ட்ஸ் இருக்குது. ஓகே, அதை நான் சிலது பார்த்துருக்கேன். சில பேர் வந்து சேஃப்டி கார்ட்ஸ் இல்லாமல் ஃபைட் பண்ணுறாங்க, பட் நிறைய பேர் வந்து சேஃப்டி கார்ட்ஸோட பண்ணுறாங்க. ஸோ இதுக்கு சேஃப்டி ஃபீச்சர்ஸ் என்னென்ன இருக்குது கிக் பாக்ஸிங்? இப்போ ஒருத்தவங்க அவங்க கிட்ஸை வந்து என்ரோல் பண்ணணும்னா எந்த வயசுலேருந்து என்ரோல் பண்ணலாம்? ஸோ கிக் பாக்ஸ் வந்து பேசிக்லி வந்து 5 இயர்ஸ்லேருந்து நாங்கள் ட்ரெயின் பண்ணுறோம். ஸோ 5 இயர்ஸ்லேருந்து ஒரு சில்ட்ரன்ஸ் வந்து ஜாயின் பண்ணலாம். இதுக்கடுத்து வந்து இதில் சேஃப்டி எக்யூப்மெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேம் வந்து கம்ப்ளீட்லி வந்து ரெக்கக்னைஸ்டு பை இன்டர்நேஷனல் ஒலிம்பிக் கமிட்டி. ஸோ அந்த இன்டர்நேஷனல் ஒலிம்பிக் கமிட்டி ரெக்கக்னேஷன் இருக்குதுன்னும் போது இந்த கேமுக்கான சில ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்குது. லைக் சேஃப்டி எக்யூப்மெண்ட்ஸ், இதுக்கு சில அப்ரூவ்ட் எக்யூப்மெண்ட்ஸ் தான் யூஸ் பண்ணணும். லைக் நான் அப்ரூவ்ட் எக்யூப்மெண்ட்ஸ் யூஸ் பண்ண முடியாது. ஒரு காம்படிஷன் போகிறாங்க அப்படின்னாச்சுன்னா அவங்களுக்கு வந்து பேசிக் வந்து ஒரு கம் ஷீல்டு, அகைன் வந்து அப்டமன் கார்டு, அதுக்கடுத்தது வந்து எல்போ கார்டு இருக்குது. இவங்களுக்கு பிளேயர்ஸ்க்கு வந்து ஒரு எல்போ கார்டு, அகைன் வந்து க்ளவுஸு, அகைன் ஹெட் கியர், அகைன் ஷின் கார்டு, அகைன் ஃபுட் கார்டு. ஸோ இந்த எல்லா சேஃப்டி எக்யூப்மெண்ட்ஸ் போட்டு தான் வந்து அந்த பிளேயருக்கு வந்து கேம் ட்ரைனிங்கே கொடுப்போம். ஸோ அது பேசிக்காக வந்து அந்த ஃபைட் ட்ரைனிங் கொடுக்க அவங்க வந்து அதில் வெல் டு டூ பண்ணனாவும் அவங்களுக்கே வந்து அந்த ஃபைட் பண்ணணும்னு ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும். அதுக்கடுத்தது வந்து இவங்க காம்படிஷன் போகிறாங்கன்னும் போது இவங்களுக்கான செலெக்ஷன் ட்ரையல்ஸு,
அகைன் காம்படிஷன் போகும்போது பேனிக் ஆகாமல் இருக்கிறதுக்கு அந்த சேஃப்டி எக்யூப்மெண்ட்ஸில் வந்து அடிப்படாது. ஃபஸ்ட்டு இவங்களுக்கு அடிப்படாது. ஏன்னா 7 and 9 இயர்ஸில் வந்து 10, 11, 12லேயுமே வந்து இவங்களுக்கு ஒரு ஃபேஸ் ஷீல்டு ஒன்று கவர் ஆகும். அது போடும்போது அவங்களுக்கு மேலே எந்த ஒரு அடியும் படாது. ஜஸ்ட் டச் அண்ட் டேக் மாதிரி தான் கேம் பண்ணுவாங்க. ஸோ இந்த பேசிக் ஃபைட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து அவங்களுக்கு கிக் பாக்ஸிங் ஃபைட் காம்படிஷன்ஸ் வந்து ஈஸியாகவே ஆகிடும் சார். சொல்கிறது பார்த்தா நல்ல சேஃபாக தான் வந்து இந்த ஸ்போர்ட்ஸ் இருக்குது. நம்ம என்ன தான் காம்பேட் ஸ்போர்ட்ஸ்னாலும் ஸோ டோட்டலி சேஃபஸ்ட் கேம் இது. எஸ் சார். ஸோ இதில் இன்ஜுரி படக்கு வாய்ப்பு இருக்கா? அப்படி ஆச்சுன்னா ரெக்கவரிக்கு என்னென்ன பண்ணுவீங்க? எவ்வளோ நாள் ஆகும்? சார் இதில் இன்ஜுரிஸ் ஆகாதுன்னு சொல்ல முடியாது. இன்ஜுரிஸ் ஆகும். இட் டிபெண்ட்ஸ் அப்போ அந்த பிளேயர். இப்போ ஒரு பிளேயர் வந்து ஒரு காம்படிஷன் லெவல் இன்க்ரீஸ் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து ஸ்டேட் லெவல் போகிறார், ஸ்டேட்லேருந்து நேஷனல் லெவல் போகிறாரு. அதுக்கடுத்து வந்து இவரோட டிசிப்ளின் என்ன மாதிரி தட்டமையில் பண்ணுறாரா இல்லை ரிங்கில் பண்ணுறாரா, அதுக்கடுத்து இவரோட எக்ஸ்பீரியன்ஸ் பேஸ் பண்ணி தான் அந்த இன்ஜுரிஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு பிளேயருக்கு வந்து ஏதாவது வந்து ஒரு நோஸில் ப்ளோ ஆகுது, இல்லைனா வந்து ஒரு ஷோல்டரில் அடிப்படுது, இல்லை ஒரு அப்டமனில் அடிப்படுதுன்னா அது ஆட்டோமேட்டிக்காக வந்து 1 or 2 டேஸில் வந்து அவங்களுக்கு அந்த ஐஸ் பேக்கு அகைன் வந்து அவங்க அதை ரீஆப் பண்ணும்போது ரெக்கவரி ஆகிடும் சார். ஏன்னா நிறைய பேரண்ட்ஸ்க்கு இது ஒரு டவுட் இருக்கும், கொஞ்சம் பயமாகவும் இருக்கும். என் குழந்தைய அனுப்புனா இன்ஜுரி ஆச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் சொல்கிறது அவங்களுக்கு பார்க்குறவங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த டிப்ஸ். எஸ் சார், எஸ் சார். ஸோ இப்போ பிளேயர்ஸ் கிட்ட கொஞ்சம் கொஸ்டின்ஸ் கேட்போம். ஸோ சொல்லுங்க, நீங்கள் ஏன் கிக் பாக்ஸிங் சூஸ் பண்ணீங்க? எப்படி உங்களுக்கு இதில் இன்ட்ரெஸ்ட் வந்தது? பயமா இல்லையா உங்களுக்கு இதை பார்த்தா ஒரு பாக்ஸிங்கில் அடிப்படுவோம் அப்படின்னு சொல்லிட்டு? ஸ்கூலில் எல்லோரும் பேசிகிட்டு இருப்பாங்க, மைக் டைசன் இந்த மாதிரி பாக்ஸஸ் பேர்லாம் பேசும்போது எனக்கு வந்து ஃபஸ்ட்டு பாக்ஸிங் போகணும் தான் இன்ட்ரெஸ்ட் இருந்தது. என்னுடைய சரௌண்டிங்ஸ் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா பாக்ஸிங் இல்லை, ஒரு ஏரியாவில் பாக்ஸிங் இருந்தது. அது ஆனால் இந்த மாதிரி நாங்கள் அப்போ வந்து எனக்கு 6 இயர்ஸ் இந்த மாதிரி நாங்கள் வந்து பசங்களை மேட்ச் கூட்டிகிட்டு போனோம். 12 years மேலே தான் கூட்டிகிட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எங்கள் அம்மா சர்ச் பண்ணிகிட்டே இருந்தாங்க. அப்புறம் கிக் பாக்ஸிங் கிடச்சிது. கிக் பாக்ஸிங் கிடச்சி நான் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி ஒரு 11 daysலேயே மேட்ச் போயிட்டேன். அவங்க சொன்ன 12 yearsல வந்து என்னோடய ஃபர்ஸ்ட் இன்டர்நேஷ்னல் கோல்டு மெடல் பண்ணேன் நான். ஸோ இப்போ நீங்கள் இவ்வளோ மெடல் வின் பண்ணும்போது உங்கள் பேரண்ட்ஸ் எவ்வளோ ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறாங்க? என்ன சொல்கிறாங்க? ஸ்டார்டிங்கில் வந்து அழுவதை பார்த்து வேணான்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் எங்கள் அப்பா வேணான்னு சொன்னார். எங்கள் அம்மா தான் அப்புறம் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, போகவோ சரியாயிடும்னு சொல்லி எங்கள் அம்மா தான் பாதி கொண்டு வந்தாங்க. ஸோ அம்மா தான் உங்களுக்கு ஃபுல்லாக சப்போர்ட் இந்த கேமுக்கு. சூப்பர். ஸோ ஒரு ரொம்ப இன்ஸ்பைரிங்காக தான் இருக்குது. சரி, இப்போ அவங்ககிட்ட கொடுங்க, அவங்க ஸ்டோரி கேட்கலாம். சரி சொல்லுங்க, நீங்கள் எதுக்கு கிக் பாக்ஸிங் சூஸ் பண்ணீங்க? எதனால சூஸ் பண்ணீங்க? I actually didn't know kickboxing when I was first standard, but my dad was a boxer player, so he was searching for a kickboxing or boxing academy. Then he found the Spitfire kickboxing. Then he made me come here. Then at the first it was hard and also I cried a little bit, but after it became easy. How they feel when you win the medal? They feel proud, like my daughter is a champion, like that they feel. நீங்கள் சொல்லுங்கள். எனக்கு சின்ன வயசுலேருந்தே பாக்ஸிங் நான் ஆடுவேன். அதனால் 3 வயசுலேருந்தே பாக்ஸிங் ஆட ஆரம்பித்தேன். ஃபஸ்ட்டு பாக்ஸிங் பண்ணேன், அதுக்கடுத்து கிக்ஸும் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு கிக் பாக்ஸிங் சேர்ந்தேன். 6 yearsஆக பண்ணின்னு இருக்கேன். சரி, யார் சப்போர்ட் உங்களுக்கு வீட்டில் ரொம்ப இந்த கேம்ஸ் ஓகேன்னு சொல்லிட்டு? ரெண்டுமே சூப்பர். ஸோ நீங்கள் சொல்லுங்கள், ஒய் கிக் பாக்ஸிங்? பிகாஸ் நான் வந்து ஒரு கேர்ளாக இருக்கேன்னு சொல்லிட்டு என்னோடய பேரண்ட்ஸ் வந்து ஒரு செல்ஃப் டிஃபென்ஸ்க்காக ஃபிட்னஸ் கராத்தே பாக்ஸிங் கிக் பாக்ஸிங் அப்படி ஜாயின் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் இதில் ஜாயின் பண்ணேன். அதுக்கப்புறம் கிக் பாக்ஸிங் பண்ணி எனக்கு பிடிச்சி போய் ஒரு கான்ஃபிடென்ட் வந்து நம்மளால் மேட்ச் பண்ண முடியாதா அப்படின்னு சொல்லி டிஸ்ட்ரிக்ட் ஸ்டேட் ஒன்றா பண்ணி இப்போ இன்டர்நேஷ்னல் வரைக்கும் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் அது அடிப்படும் அந்த மாதிரிலாம் பயம் எதுவும் கிடையாது? இல்லை, ஆனால் வீட்டில் வந்து அடிப்படுது, நீ போகணுமா, இது பண்ணணுமா அப்படின்னு கேட்பாங்க. எங்கள் பாட்டிலாம் பார்த்தீங்கன்னா, எதுக்கு இவ்வளோ அடிப்படுது, எதுக்கு அனுப்புறீங்க பிள்ளைய? ஸோ உங்களுக்கு அப்போ எப்படி இருக்கும்? அதெல்லாம் ஒன்றும் இல்லை பாட்டி, நான்லாம் பண்ணிவிடுவேன். அது அப்படி ஒரு இது. பேரண்ட்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க, சொந்தக்காரங்க அவங்களாம் வந்து பொம்பளை பிள்ளைய இந்த மாதிரி அனுப்பி அடி வாங்க வைக்கணுமா அப்படின்லாம் கேட்பாங்க. ஹேர் கட் வந்து இந்த ஃபீல்டுக்கு ஏற்ற மாதிரி பண்ணியிருக்கேனா, அதுக்கும் சில பேர் வந்து இப்போ எதுக்கு இந்த மாதிரி ஹேர் கட் பண்ணிக்கிட்டு ஆம்பளை பையன் மாதிரி வளர்ற அப்படிலாம் கேட்பாங்க. ஸோ அப்படி சொல்கிறவங்க வந்து நீங்கள் என்ன பதில் சொல்லணும்னு எதிர்பார்க்குறீங்க? ஸ்டார்டிங்கில் கண்டிப்பாக எதுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணீங்க அப்படிலாம் கேட்டாங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து நான் இந்த நேஷ்னல் பண்ண அவங்க வந்து ஓகே சூப்பர் நல்லா பண்ணுறேன். அதுக்கப்புறம் அவங்க மாற்றிக்கிட்டாங்க. எனக்கு எதனா ஸ்போர்ட்ஸ் சேரணும்னு ஆசை, அதனால் நான் கிக் பாக்ஸிங் சேர்ந்தேன். எங்கள் அம்மாலாம் ஸ்டார்டிங்கில் நான் கிளாஸுக்கு வந்ததுக்கப்புறமா வேர்வையாக இருக்கும்போது எங்கள் அம்மா நட இப்படி இவ்வளோ கஷ்டப்படுற அப்படின்வாங்க. நான் போனேன் டிஸ்ட்ரிக் மேட்ச்லலாம், அதுக்கே ரொம்ப இது பண்ணாங்க. டிஸ்ட்ரிக் மேட்ச்லலாம் பண்ணுவியா அதனால் ஆக போகுதுன்னு. அதனால் நான் பண்ணேன், பிரான்ஸ் மெடல் தான் ஜெயிச்சானா. ஸோ என்னைக்கா தோணிருக்கா சரி நமக்கு இது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு? எனக்கு அந்த மாதிரி தோணுதே இல்லை. எனக்கு இது ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு. ஸ்கூலில் எந்த அளவுக்கு இதுக்கு சப்போர்ட் ரெஸ்பான்ஸ் இருக்கு? என் ஸ்கூலில் இந்த மேட்ச்சுக்கும் எனக்கு ஸ்பான்சர் பண்ணாங்க. இந்த 5th இந்தியன் ஓப்பன் இன்டர்நேஷ்னல் சாம்பியன்ஷிப்புக்கும் ஸ்பான்சர் பண்ணாங்க.
உங்கள் ஸ்கூல் நேம்? காட்சர் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல். ஆக்சுவலாக உங்கள் ஸ்கூலுக்கு ஒரு கங்க்ராச்சுலேஷன்ஸ் அண்ட் தேங்க்ஸ் யங் ஃபைட்டர். சொல்லுங்கள். ஸோ ஒய் கிக் பாக்ஸிங்? Because my dad also is a kickboxer. இது 2 பேர் சிஸ்டர்ஸ் இவங்க. Oh, you chose this or your dad chose this? I only chose. I asked, so he joined. Okay, so you are enjoying the kickboxing. Super. ஸோ நான் வந்து பிறந்ததுலேருந்தே கிக் பாக்ஸிங் எங்கள் அப்பா ஒரு கோச்சுன்றதுனால அந்த ஃபீல்ட்லேயே பட் ஆனால் எனக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லை அதில். ஸோ நான் பார்ப்பேன், இவங்க என்ன இப்படி சண்டை போட்டுக்கிறாங்க, இதெல்லாம் ஈஸியாச்சு, இதுக்கு எதுக்கு இவ்வளோ ஃபைட் பண்ணுறாங்க. 6th படிக்கும் போது எனக்காக இன்ட்ரெஸ்ட் வந்து நான் அப்போ தான் இந்த ஃபைட்லாம் டிஸ்ட்ரிக்ட் அந்த மாதிரி. ஸோ அப்போ தான் எனக்கு இன்ட்ரெஸ்ட்டே வந்துச்சு. சரி நம்மளும் பண்ணலாம். ஏன்னா எனக்கு அப்போ தான் தோணுச்சு, நம்ம வெளில இருந்து பார்க்கறதுக்கு ஈஸியாக இருக்குது, பட் அந்த உள்ளே போனால் தான் அந்த ஒரு பயம் வருது. ஐயோ நம்ம பண்ணுமா அப்படின்ற மாதிரி ஒரு பயம். ஃபர்ஸ்ட் மெடல் வின் பண்ணும்போது எந்த அளவுக்கு ப்ரௌடாக இருந்தது உங்களுக்கு? ஸோ என்ன ஃபீலிங் இருந்தது உங்களுக்கு? ஸோ இதனால நான் வந்து கிக் பாக்ஸிங்னா வேறு ஈஸி அப்படின்னு நினச்சி பட் நானாக ஃபைட் பண்ணி அது எவ்வளோ கஷ்டம்னு தெரிஞ்சு மெடல் வின் பண்ணும்போது அது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. சார் இப்போ எல்லாருமே வந்து இன்ட்ரெஸ்ட்டாக வந்திருக்காங்க, பட் பேரண்ட்ஸ்க்கு அந்த பயம் இருக்குல்ல சார் என்னதான் இருந்தாலும். ஸோ இங்கே சொன்னாங்க ரிலேட்டிவ்ஸ்லாம் வந்து பயங்கரமாக பேசுகிறாங்க, ஒரு பொண்ணுக்கு எந்த அளவுக்கு தேவை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீ அவங்களுக்கு என்ன பதில் சொல்ல வருவீங்க? அஸ் செல்ஃப் டிஃபென்ஸாக இது ஓகே கற்றுக்கிறதுக்கு, ஒரு ஸ்போர்ட்டாக போகும்போது இது எந்த அளவுக்கு முக்கியம், இல்லை ஒரு ஜென்ரல் பப்ளிக்கு இந்த ஒப்பீனியனை மாற்றணும்னா என்ன பண்ணணும்? பசங்களை வந்து காம்பேட் ஸ்போர்ட் அனுப்பணும் அப்படின்னாச்சுன்னா அந்த பயம் இருக்கும். பட் இந்த ஓவர் கம் எப்படி ஆகும்னு பார்த்தீங்கன்னா லைக் பை த எக்ஸ்பீரியன்ஸ். இப்போ அவங்க வந்து ஒரு ஸ்டேஜ் பை ஸ்டேஜில் தான் வந்து அவங்களால வந்து அந்த காம்படிஷன் லெவலுக்கே போக முடியும். அதர் தன் தட் இப்போ அவங்க காம்படிஷன் போகிறேன்னா தே வில் பி ட்ரைனிங், ஓவராலாக வந்து ட்ரைனிங் பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க. பட் இவங்க காம்படிஷன் போகிறாங்கன்னும் போது அதுக்கான ப்ரிப்பரேஷன் வந்து இவங்களே வந்து இவங்க டஃப்பாக ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ஸோ ஒரு ஸ்டேஜுக்கு போகும்போது அவங்களுக்கான டஃப்னஸ் வந்து அவங்களுக்கே கிடைக்கும். ப்ளஸ் இவங்களோட மைண்ட் செட்டுமே வந்து ஸ்ட்ராங் ஆகும். இப்போ இவங்க சொன்ன ஃபீட்பேக்லேயே நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க, ஸ்டார்டிங்கில் வந்து எனக்கு இப்படி இருந்தது, ஆனால் நான் இப்படி, ஏன்னா இந்த இதுதான் திஸ் இஸ் கால் எக்ஸ்பீரியன்ஸ். அந்த இயர் ஆன் இயர் வந்து அது மைண்டு சேஞ்ச் ஆகும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் 1 இயராக நான் ட்ரைனிங் பண்ணுறேன், என்னோட மைண்ட் இப்படி தான் இருக்கும், ஒரு லிமிட்டில் தான் இருப்பேன். பட் நான் 2nd இயர் பண்ணும்போது என்னோட லிமிட் வந்து வேறு மாதிரி இருக்கும். ஸோ இது பேரண்ட்ஸ் எப்படி ஓவர் கம் பண்ணலாம் அப்படின்னாச்சுன்னா பை த வே, இப்போ ஒரு பிளேயர் வந்து காம்படிஷன் போகிறாங்க, இன்ஜுரியே இல்லை, ஓகே சேஃப், ஏன்னா அவங்க அந்தளவுக்கு ட்ரைனிங் பண்ணியிருக்காங்க. இப்போ அகைன் வந்து கேம் போகிறாங்க, இன்ஜுரி ஆகலை, அகைன் சேஃப். ஸோ இன்ஜுரி எப்போ ஆகும்னா when they are becoming வீக், இது வீக்காக இருக்காங்க, இல்லை இவங்க ஆப்போனன்ட் வந்து டஃப்பாக இருக்காங்க, அந்த ஸ்டேஜில் தான் இன்ஜுரி ஆகும். அடிப்படாத லெவலுக்கு வந்து நம்ம ஃபைட் ப்ரிப்பரேஷன் பண்ணிக்கணும் சார். இப்போ நம்ம ஊரில் இந்த மைண்ட் செட் மாறுறதுக்கு எத்தனை நாள் ஆகும்னு நினைக்கிறீங்க சார்? அவேர்னஸ் இருக்குது சார். இன்றைக்கி வந்து நிறைய பேருக்கு வந்து அவேர்னஸ் இருக்குது. ஸ்போர்ட்ஸ்னால் ஒரு அவேர்னஸ் இருக்குது, அதே நேரத்தில் ஃபிட்னஸ்னால் ஒரு அவேர்னஸ் இருக்குது. இப்போ ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி வேணுன்றவங்களே நிறைய வந்து அவேர்னஸோடு தான் இருக்காங்க. இன்றைக்கி இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஜென்சி ஜென்ரேஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி சர்வேலே சொல்லியிருக்காங்க, இப்போ இருக்கக்கூடிய லேட்டஸ்ட்டு அந்த ஜென்ரேஷன் வந்து பார்த்திங்கன்னா தேர் ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட்லி இன்டு ஃபிட்னஸில் இருக்காங்க, காம்பேட் ஸ்போர்ட்டில் இருக்காங்க, ஸ்போர்ட்ஸில் இருக்காங்க. மோஸ்ட்லி வந்து தேர் இன்டு த ஃபிட்னஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸ். ஏன்னா இப்போ சேஞ்ச் ஆகிட்டு இருக்கு. பட் இது ட்ரெடிஷ்னலாக ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 2080s 90s இவங்களுக்கு வந்து அந்த டைமில் வந்து நமக்கு நிறைய என்ன இருந்திருக்கும்னா படிப்பு தான் இருந்திருக்கும். நீ டாக்டர் ஆகிறியா, இன்ஜினியர் ஆகிறியா, லாயர் ஆகிறியா, இந்த 3 கான்செப்ட். ஸோ இந்த அளவுக்கு சேஞ்ச் ஆகிருக்குன்னு போது வேர்ல்டு சேஞ்ச் ஆகிட்டு இருக்கு. ஸோ நம்ம தமிழ்நாடு ஸ்டேட்டுமே சேஞ்ச் ஆகிட்டு இருக்கு. இன்றைக்கி நம்ம சிஎம் அண்ட் டெப்யூட்டி சிஎம் சொல்கிற மாதிரி தமிழ்நாடு ஸ்டேட் வந்து நம்பர் 1 பொசிஷன் போகணுன்றது வந்து அவங்களுடைய கோலாக வச்சுருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி வந்து தமிழ்நாடு வந்து சேஞ்சிங் ஆகிட்டுருக்கு. அதுக்கேற்ற மாதிரி இப்போ பேரண்ட்ஸுமே வந்து தே ஆர் ஆல்சோ ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் நம்ம பசங்களுக்கு வந்து ஒரு ஸ்போர்ட்டும் வேணும், ஒரு எஜுகேஷனுமே வேணுன்றது வந்து இன்றைக்கி இருக்குது சார். சார் நீங்கள் சொன்னீங்க கவர்மெண்ட் சப்போர்ட் இருக்குன்னு சொல்லிட்டு, இவங்களுக்கு நம்ம சைடு ஸ்டேட் கவர்மெண்ட் எந்த அளவுக்கு சப்போர்ட் இருக்குது? ஸோ அவங்களுக்கு ஃபியூச்சர் எந்த அளவுக்கு இருக்குது? சார் இன்றைக்கி ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து சப்போர்ட் இருக்குது சார். இப்போ பிளேயர்ஸுக்கு வந்து லைக் ஒரு இம்பார்ட்டன்ட் திங் என்னென்னா இன்றைக்கி ஒரு ஸ்டேட்லேயுமே ஒரு கேமே வந்து பார்த்திங்கன்னா ரெக்கக்னைஸ்டு ஸ்போர்ட்டாக இருக்கும்போது அதுக்கு நிறைய வேல்யூ இருக்குது. அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நமக்கு SDT ஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஆஃப் தமிழ்நாடு, அதே நேரத்தில் தமிழ்நாடு ஸ்டேட் ஒலிம்பிக் அசோசியேஷனுமே வந்து கிக் பாக்ஸிங் ஸ்போர்ட் வந்து ரெக்கக்னேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி இந்த பிளேயர்ஸுக்கு வந்து ஃபியூச்சரில் வந்து when they're going for இன்ஜினியரிங் சீட்ஸ், அதாவது ஏதாவது ஒரு ஸ்போர்ட்ஸ் கோட சீட்ஸ் அப்ளை பண்ணான்னா தேர் எலிஜிபிள் ஃபார் திஸ் கிக் பாக்ஸிங் ஸ்போர்ட். இதுக்காக வந்து கவர்மெண்ட் எப்படி சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னாச்சுன்னா இந்த பிளேயர்ஸ் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் டிஸ்ட்ரிக்ட் ஸ்டேட் வந்து வின் பண்ணுறாங்க, அகைன் நேஷ்னல்ஸ் போகிறாங்க, அதுக்கடுத்து வந்து இன்டர்நேஷ்னல் போகிறாங்க, அப்ராட் போகிறாங்க போது இதோட காஸ்ட் அண்ட் ப்ரைஸ் வந்து ஹெவியாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் மோர் தென் 1.5 to 2.5 lakh வரைக்கும் ஆகுது. ஸோ இந்த எக்ஸ்பென்சஸை ஓவர் கம் பண்ணுறதுக்கு வந்து SDT அண்ட் கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு வந்து தமிழ்நாடு சாம்பியன்ஸ் ஃபவுண்டேஷன் சொல்லிட்டு ஒரு
சிஎஸ்ஆர் ஃபண்டு ரேசிங் இது வந்து ஆக்ட் வந்து க்ரியேட் பண்ணிவிட்டு அது மூலிமா வந்து பிளேயர்ஸ்க்கான அப்ளிகேஷன் எல்லாமே வந்து அதில் செக்ரிகேட் பண்ணி இவங்களுக்கு வந்து ஸ்பான்சர்ஷிப் தராங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இதில் வந்து 3 இன்டர்நேஷ்னல் பிளேயர்ஸ் இருக்காங்க. இவங்க உஸ்பெகிஸ்தான் வேர்ல்டு கப் போகும்போது 2 lakhs per head கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு வந்து ஸ்பான்சர் பண்ணி கொடுத்து இவங்க 3 பேருமே வந்து மெடல் வின் பண்ணி வந்திருக்காங்க. பட் இவங்களுக்கு இதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம தமிழ்நாடு ஸ்டேட்டில் வந்து நேஷனல் கிக் பாக்ஸர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. மோர் தென் 500 players we have. அதே நேரத்தில் இன்டர்நேஷ்னல் பிளேயர்ஸ் வந்து we have around 15 இன்டர்நேஷ்னல் பிளேயர்ஸ் இருக்காங்க. லைக் வேர்ல்டு கப்ஸ், ஏஷியன் சாம்பியன்ஷிப்ஸ், வேர்ல்டு சாம்பியன்ஷிப்ஸ் வின் பண்ண பிளேயர்ஸ். பட் இவங்களுக்கு என்ன ஒரு ட்ராபேக் இருக்குன்னா இவங்களுக்கான அந்த ஹை கேஷ் இன்சென்டிவ் வந்து கேஷ் ப்ரைஸ் வந்து கிடைக்க மாட்டேங்குது. பட் அது எதனால சார், என்ன அதில் தரங்கள் இருக்கு? அது எதனாலன்னா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்த கேம் வந்து நேஷனல் கேம்ஸில் இல்லை, இது வந்து நேஷனல் கேம்ஸில் வரணுன்றாங்க. பட் ஈவன் தோ வி ஆர் ரெகக்னைஸ்டு பை இன்டர்நேஷனல் ஒலிம்பிக் கமிட்டி, ஐஓசி ரெகக்னேஷன் ஸ்போர்ட்டாக தான் இருக்குது. அதே நேரத்தில் மயாஸ் ரெகக்னைஸ்டாக இருக்குது. பட் மற்ற ஸ்போர்ட்டுக்கு இருக்கிற அந்த கேஷ் ப்ரைஸ் ரிவார்ட்ஸ் வந்து கிக் பாக்ஸர்ஸ்க்கு வந்து கிடைக்க மாட்டேங்குது. எனக்கு தெரிஞ்சு இது இந்தியா ஃபுல்லாமே எனக்கு தெரிஞ்சு சென்ட்ரல்லேருந்து இது சேஞ்ச் ஆகும். நேஷனல் கேம்ஸில் இது வந்தால் தான் எல்லாமே மாறும்னு நினைக்கிறேன். ஆமாம், நேஷனல் கேம்ஸ்ன்றது வந்து அது அவங்க லைக் அந்த ஐஓஏ டிசைட் பண்ணி அந்த கேம்ஸ் ஆட் பண்ணும். பட் இப்போ என்னென்னா இப்போ எஸ்ஜேடி பொறுத்த வரைக்கும் என்னென்னா தமிழ்நாடு ஸ்டேட்டில் வந்து எல்லா ஸ்போர்ட்டுக்குமே வந்து ஹை கேஷ் இன்சென்டிவ் கொடுக்குறாங்க. பட் கிக் பாக்ஸர்ஸுக்கு வந்து 2023 வந்து ஆல்மோஸ்ட் 54 players வந்து ஹை கேஷ் இன்சென்டிவ் வாங்கினாங்க. பட் அதுக்கப்புறமா வந்து இவங்களுக்கு கிடைக்காம இருக்குது. இன்டர்நேஷ்னல் பிளேயர்ஸ்க்குமே கிடைக்கல, நேஷனல் பிளேயர்ஸ்க்குமே கிடைக்கல. இவங்களுக்கு கிடைச்சதுன்னா இவங்க அடுத்தடுத்து வந்து இவங்களுக்கு வந்து எந்த ஒரு ட்ராபேக் இருக்காது. நிறைய பிளேயர்ஸ் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. இப்போது ஒரு ஸ்போர்ட்டில் நமக்கு என்ன அட்வான்டேஜ்னா we need the opportunity. இப்போ கிக் பாக்ஸிங் ஸ்போர்ட்டில் என்னென்னா we have around 400 events. ஸோ ஆல்மோஸ்ட் 400 players கேன் பார்ட்டிசிபேட் இந்த ஈவெண்ட். ஸோ பெர் இயர் 400 events இருக்குது ஒரு கேமுக்கு. நான் சொல்கிறது இந்த 400 events வந்து வேறு எந்த கேம்லையுமே கிடையாது. நான் மிகப்பெரிய ஈவெண்ட்ஸ் 400 event வருஷத்துக்கு நடக்குங்கிறது ஈஸியான ஒரு விஷயம் கிடையாது. ப்ளஸ் வந்து நமக்கு என்னென்னா 7, 8, 9 years we have each weight category. ஒரு 3 kg டிஃப்ரென்ஸில் வெயிட் கேட்டகரி. ஃபார் எக்ஸாம்பிள் 18 kg ஸ்டார்ட் ஆகும் ஃபைட் கேட்டகரி. அகைன் 21 kg, 24, 27, 31, 33, 36 இந்த மாதிரி வந்து நம்ம இண்டிவிஜுவலாகவே வந்து ஒரு பிளேயர் வந்து இந்த வெயிட் கேட்டகரியில் இந்த ஃபைட் கேட்டகரியில் வந்து விளாட்லாம். ஸோ இவ்வளோ அட்வான்டேஜஸ் வந்து கிக் பாக்ஸிங் ஸ்போர்ட்டில் இருக்குது. அதனால தான் வந்து நம்ம தமிழ்நாடு பிளேயர்ஸ் வந்து தே பெர்ஃபார்மிங் வெல். இப்போ வந்து ஒரு 5 years பேக் வந்து வேற ஒரு ஸ்டேட்டில் கேம் இருக்கும். பட் இன்றைக்கி வந்து தமிழ்நாடு பிளேயர்ஸ் வந்து நல்லாவே வந்து வின் பண்ணுறாங்க. இன்றைக்கி இப்போ ஒரு இன்டர்நேஷ்னல் போகிறாங்களா they will be with the medal. ஒரு நேஷனல் போகிறாங்களா they will be with the medal. இப்போ கேலோ அஸ்மிதாக்குமே வந்து we are getting prepared for the South Zone. ஸோ அதுவுமே தமிழ்நாடு பிளேயர்ஸ் வந்து 60 players வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாங்க, ஃபீமேல் பிளேயர்ஸ். டு சே லாஸ்ட் இயர் அந்த அஸ்மிதா லீக் நாங்கள் வந்திருந்தோம். ஸோ அந்த ரெஸ்பான்ஸ் பார்த்தாலே தெரிஞ்சது எவ்வளோ பேரண்ட்ஸ் வந்து உமன்ஸ் கிட்ஸை வந்து கூட்டு வந்திருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சார் அதே சப்போர்ட் இருக்கு. இன்னைக்கு ஒரு ஹைலைட் என்னன்னா இந்த அப்டேட் வந்து வேற எந்த கேம்லையுமே இல்லை. ஆல்மோஸ்ட் வந்து 2023 வந்து கிக் பாக்ஸிங் வந்து we have done for 50 cities. ஃபெடரேஷன் வந்து 50 cities பண்ணாங்க. தமிழ்நாடு வந்து சென்னையில் ஸ்போர்ட்ஸ் யூனிவர்சிட்டியில் வந்து ஆர்கனைஸ் பண்ணோம். பட் இந்த 25 to 26 வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் கிக் பாக்ஸிங் வந்து 150 cities ஆர்கனைஸ் ஆயிருக்கு. இந்த கேலோ இந்தியா அஸ்மிதா உமன்ஸ் கிக் பாக்ஸிங்கில் வந்து 150 cities ஆர்கனைஸ் ஆயிருக்கு. தமிழ்நாட்டில் வந்து 4 cities ஆர்கனைஸ் பண்ணியிருக்கு. ஸோ மோர் ஓவர் வந்து எவ்வளோ ஃபீமேல் பிளேயர்ஸ் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பாங்கன்னு பாருங்க. ஒரு பெருமைப்படுற விஷயம் தான் சார் இது. எஸ் சார். ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த அவேர்னஸ் வந்து நிறைய பேர் ரீச் ஆயிருக்கு. உமன்ஸ்க்கு வந்து எந்த அளவுக்கு செல்ஃப் டிஃபென்ஸ் வேணும், அது ஒரு ஸ்போர்ட்டாக இருக்கும்போது நிறைய சப்போர்ட்டாக இருக்குது. டெஃபினெட்லி சார், டெஃபினெட்லி சார். ஸோ எனக்கு தெரிஞ்சு இன்னும் கூடிய சீக்கிரம் அந்த கேஷ் இன்சென்டிவ் உங்களுக்கு வரணும்னு கண்டிப்பாக நாங்களும் வேண்டிக்கிறோம். ஷோர் சார், ஷோர் சார். ஷூர், கண்டிப்பாக உங்கள் ரெக்வஸ்ட் வந்து கவர்மெண்ட்டுக்கு ரீச் ஆகணும்னு நான் விஷ் பண்ணுறேன் உங்களுக்கு. அண்ட் சார் எனக்கு தெரிஞ்சு இப்போ ரீசெண்ட் இயர்ஸாக நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் நிறைய சப்போர்ட் பண்ணுது. ஸோ எங்களோட ரெக்வஸ்ட் கூடிய சீக்கிரம் நிறைவேறணுங்கிறது என்னோட ஒரு பிரார்த்தனையாக இருக்கட்டும் எல்லாருக்குமே. ஸோ உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ் இன்னைக்கு என் கூட ஜாயின் பண்ணதுக்கு. அண்ட் ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் ஃபியூச்சர். ஓகே, மறுபடியும் இதே மாதிரி நிறைய மெடல் வின் பண்ணோம். ஸோ நம்ம ஸ்டேட்டையும் நம்ம கண்ட்ரியும் ப்ரௌட் பண்ணோம். ஓகே, ஆல் தி பெஸ்ட். பாய். தேங்க்யூ.